வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு அழகான வீடியோவோட உங்களின் நண்பன் விஜிதரன். நான் இன்றைக்கி என்னத்தை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன்னு சொன்னால், நான் அமெரிக்காவில் இருக்கிறேன். அமெரிக்காவிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய நாட்டுக்கு ஸ்ரீலங்காவுக்கு விசிட் பண்ணுறது. அங்கே அம்மா இருக்கிறா, அக்கா தங்கச்சி அக்காள் சொந்தங்கள் பந்தங்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்காக விசிட் பண்ணுறேன் நான். ஸோ இந்த தடவை நான் ஸ்ரீலங்கா போய் ஒரு சில அழகான மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ், ஸ்ரீலங்காவில் அழகான இடங்கள், அந்த இடங்களுக்கு டூராக போனான், விசிட் பண்ணான். நானும் ஒரு 5 பேர், என்னுடைய அக்காட பிள்ளைகள், ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே 6 பேர் வலிக்கிட்டு நாங்கள் ஒரு 4-5 நாள் டூர். பவுனியாவில் இருந்து எங்களோட டார்கெட் வந்துட்டு பவுனியாவில் இருந்து மிகுந்தலை, 2வது சிகிரியா, 3வது கண்டி, 4வது நுவரேலியா. இதை பார்த்துட்டு ரிட்டன் வர்றது. ஸோ பயணம் வலிக்கிட்டாச்சு. இந்த பாருங்கள், முதல் நாங்கள் பவுனியாவில் இருந்து போன இடம் வந்துட்டு மிகுந்தலை. பவுனியாவிலேருந்து ஒரு 2 மணித்தியாலம் ட்ரைவிங் பண்ணி போகிறேன்ட்டு சொன்னால் ஒரு 2 மணித்தியாலம் வெயில் இருக்குது. அந்த மிகுந்தலையில் வந்து நிறைய வரலாறுகள் இருக்குது. நாங்கள் படிக்கிற காலத்தில் அதை பற்றி கேள்விப்பட்டேன் நான். ஸோ மிகுந்தலைன்னா ஒரு மலை, புத்தர் விகாரைகள், பழைய காலத்து அரசர்கள் வந்து ஆண்ட இடம். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதில் பெரிய புத்தர் விகாரைகள் இருக்குது. அந்த மலை பிரதேசத்தில் இருந்து அப்படியே அந்த வியூவை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய டூரிஸ்ட் எவ்ரி சிங்கிள் டே, நிறைய சைனீஸ், வெள்ளைக்காரங்கள். ஸோ ஆல்வேஸ் சிங்களவர்கள், தமிழர்கள் இந்த இடத்துக்கு வந்தபடி தான். இந்த இடம் ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் என்று சொல்லலாம். நான் இதுக்கு முன்னுக்கும் போயிருக்கிறேன் 2 தடவை, பட் அது லாங் டைம் ஆகோ. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு ஸ்பெஷலாக விசிட் பண்ணது. கொஞ்சம் கஷ்டம்தான், அந்த படிகளாலெல்லாம் ஏறி மேலே போக ரொம்ப களைக்கும். அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியை எடுத்துக்கொண்டு தான் நடந்து போகணும். பட் அது மேலே இருந்து அந்த பார்க்குற அந்த வியூ இருக்கே, அது ரொம்ப அழகாக இருக்கும். அதை சுற்றி ஒரே மவுண்டன்ஸாக இருக்கும். அங்கால லேக்ஸ், மவுண்டன்ஸ், நல்ல தென்னை மரங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஸ்ரீலங்காவே ஒரு இயற்கை அழகால் சூழப்பட்ட ஒரு சின்ன நாடு தான் ஸ்ரீலங்கா. நிறைய பேர் எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ணியிருப்பீங்கள். ஸோ விசிட் பண்ணாதாக்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நீங்களும் போகலாம். ஸோ நானும் என்னுடைய அக்காட படியங்களும் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு போனாங்க, 6 பேர். ஸோ இந்த இடத்துல போய் பாருங்கள், வடிவாக இறங்குறோம். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க, என்னுடைய அக்காட படியங்க செல்ஃபி எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ நானும் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணி ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே வாழ்ந்தமா பிறந்தமா செத்தமான்னு இருக்கக்கூடாது. ஸோ இந்த உலகத்தில் அழகான இடங்கள் நிறைய இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் விசிட் பண்ணணும், அந்த அழகான இடங்களை நாங்களும் பார்க்கணும். ஸோ நான் இயற்கை ரசிகன். எனக்கு இந்த மலைகள், ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள், காடுகள் என்று சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஆல்வேஸ் போகிற இடங்களில் என்னென்ன அழகான இடங்கள் இருக்குதோ அந்த இடங்களுக்கு போகிறது வளமை. ஸோ அதே மாதிரி தான் ஸ்ரீலங்கா விசிட் பண்ண டைமில் ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சது, இந்த இடங்களெல்லாம் போய் பார்க்குறதுக்கு. பாருங்கள் குரங்களை பாருங்கள் என்ன செய்யுதுன்னு சொல்லி. இந்த மலைகள் ஏற வலிக்கிட்டாலே எங்களுக்கு முன்னுக்கு அந்த குரங்குகள் தான் நிற்கும். ஸோ அது ஃபன்னாக இருக்கும். வந்துட்டு அந்த பாதை எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்கும். கிட்ட போனால் அப்படியே பாயும் வந்துட்டு பிடிக்கிறதுக்கு. ஸோ அது ஒரு ஃபன்னான மூமெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் அந்த இடத்துல இருந்து அந்த குரங்களுக்கு கல் எறிஞ்சு விளையாடுவாங்க. அதை போல் நாங்களும் விளையாண்ட அந்த தருணத்தை மறக்க முடியாது. ஸோ இது வந்து மிகுந்தலை எங்கே இருக்குன்னு சொன்னால் அனுராதபுரம், கபரணை,
சிகிரியா, இது எல்லாத்துக்கும் ஒரு பக்கத்தில் தான். வவுனியாவிலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் தான் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல போய் நிறைய ஃபோட்டோஸுகள் எடுத்த அந்த மெமரியை மறைக்க இயலாது. ஒரு அழகான இடம், ஒரு இயற்கையான இடம். ஸோ இந்த இடத்த நீங்களும் போய் மறக்காமல் பார்க்கணும். வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது, ஸோ நீங்களும் ஸ்ரீலங்கா போனால் இந்த மிகுந்தலை இந்த இடத்த நீங்களும் போய் இந்த இயற்கையை ரசிக்கணும். என்னுடைய ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் இது. ஸோ நீங்களும் ஒரு நல்ல ஒரு ஃபீலை உணர்வீங்கள். ஸ்ரீலங்கா போனோமே, இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் பார்த்தோமேன்னு சொல்லி. இது ஸ்ரீலங்கா வரலாற்றில் பதிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த காலத்து மன்னர்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஆண்டிருக்கிறாங்க. இந்த இடமெல்லாம் அப்படியே ஒரே கல்லுகளாலையும் செங்கலாலையும் கட்டப்பட்ட ஒரு இடம். ஸோ மிகுந்தெல்லாம் முடிஞ்சு அடுத்தது நாங்கள் சிகிரியா போய்கொண்டிருக்கிறோம். இப்போ சிகிரியா எப்படி போகிறோன்னு சொன்னால், மிகுந்தலையிலேருந்து கபரனை சந்தையில் போய் அதில் ஒரு ட்ரக் மாதிரி, ஒரு ஜீப் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதில் இருந்து ஒரு ரேட் பேசி அவங்க தான் சிகிரியாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. விளங்குதா? எவ்வளவு கொடுத்தேன்றது மறந்துட்டேன், ஒரு 5000 நினைக்கிறேன். ஸோ அந்த ஜீப்பை ஹையர் பண்ணி தான் நாங்கள் இப்போ கபரனையிலேருந்து சிகிரியாவுக்கு போகிறோம். இது சிகிரியாவுக்கு போன உடனே அந்த கார்களெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டவுன் ஒன்று இருக்குது. அந்த டவுனில் வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், நிறைய தொப்பிகள், நிறைய என்ன சொல்கிறது, அந்த ஸ்ரீலங்காவில் தயாரிக்கிற ஸ்வீட் ஐட்டங்கள் அப்படின்ட்டு நிறைய இருக்கும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வந்துட்டு. ஸோ அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறோம். எங்கே? சிகிரியான்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு மன்னன் ஒரு ஆண்டு கழித்த ஒரு இடம். அந்த இடம் வந்துட்டு செங்கலால் பார்க்குற இடமெல்லாம் செங்கல்களும் பெரிய கோபுரங்களும் பெரிய படிகளும். இந்த காலத்தில் இருக்கிறவங்க கூட அப்படி எல்லாம் செய்வாங்களோ எனக்கு தெரியலை. அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஒரு மன்னன் ஆண்டிருக்கிறான் இந்த இடத்த. ஸோ அதெல்லாம் அந்த திகச்சு போயிடும். அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த மனசில் ஒரு எங்களோட ஆக்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்களா இந்த ஸ்ரீலங்காவில் என்று சொல்லி ஒரு அதிசயம். பாருங்கள், ஒரு படிகளும் செங்கல். அந்த சிகிரியான்னு சொல்லி ஒரு பெரிய எக்கச்சக்கமான ஏக்கரை கொண்ட ஒரு இடம்தான், மலையாள சூழப்பட்ட ஒரு இடம். ஸோ அந்த மன்னன் வந்துட்டு பாதுகாப்பு அரண்கள், பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி பெரிய இடங்கள் குளிக்கிறதுக்கு. பாருங்கள் எப்படியாண்டு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏறி அந்த சிகிரியா உச்சிக்கு போகிறதுக்கு இடையிலேயே மனுஷன் செத்தே பிழைச்சிடுவான். பட் பார்க்கணுமெண்டா போகத்தானே வேணும். ஸோ ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு நல்லது நடக்குதுன்னு சொன்னால் அதை நாங்கள் கட்டாயம் அதை பார்க்கத்தான் போகணும். பாருங்கள் எப்படி கட்டியிருக்கிறாங்க இந்த இடத்த வந்துட்டு. பழைய காலத்து 1000 வருஷத்துக்கு முன்னுக்கு நினைக்கிறேன் இந்த இடத்த எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ சுற்றி வர கல்லுகளால் செங்கல்களால் அரண்கள் அமைக்கப்பட்டு அந்த மன்னன் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறான் இந்த ஸ்ரீலங்காவில்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு நீங்களும் போங்க, மறக்காமல். நீங்களும் இந்த இடத்துக்கு போய் நீங்களும் இந்த இடங்களை பார்த்து ரசிக்கணும். சிகிரியா ஒரு முக்கியமான ஒரு இடம் ஸ்ரீலங்காவில். எந்த இடத்துக்கு போகாட்டிக்கும் சிகிரியாவுக்கு நீங்கள் போகணும். அது ஒரு பிக்கஸ்ட் ஃபேமஸ் டால் உயரமான ஒரு மலை. ஸோ அடிவாரத்திலிருந்து அந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கு இடையிலேயே உண்மையிலேயே உயிர் வந்திருந்தான். தண்ணி நிறைய கொண்டு போங்க, தண்ணி சோடா எல்லாம் நிறைய கொண்டு போங்க. ஏன்னா மேலே ஒன்றும் வாங்க முடியாது, தண்ணி ஒன்றும் வாங்க முடியாது. ஸோ நீங்கள் எல்லாம் கொண்டு தான் போகணும். வேர்க்க வலிக்கிட்டுரும், அதுக்கேற்ற மாதிரி உடுப்புகளை போட்டுட்டு போங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து ஸ்வீட்டர்களையும் இதுகளையும் போட்டு போனீங்கன்னு சொன்னால் வெறுத்துரும். ஸோ ஒரு ஷோர்ட்ஸையும் போட்டுக்கொண்டு சேஃபாக நல்ல சப்பாத்தொண்டு போட்டுக்கொண்டு தொப்பியை மறந்துடாதீங்க, தொப்பி ஒன்றை போட்டுக்கொண்டு போங்க. என்னென்னு சொன்னால் அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் அப்படியே டயர்டாகி ஒரு இடத்துல இருந்துருவீங்க. அப்போ தொப்பியெல்லாம் விற்கிறாங்க முன்னுக்கே, நீங்கள் கொண்டு வர தேவையில்லை, இங்கேயே வாங்கலாம். ஸோ ஒரு தொப்பியையும் போட்டுக்கொண்டு வலிக்கிற வேண்டியதான். ஏறிக்கொண்டே எங்கடா போகிறோம்ன்ற எங்களுக்கே தெரியாமல் இருக்கும். ஸோ உச்சி ஒன்று இருக்குது, ஆரம்பம்னு சொல்லி ஒன்று இருந்தால் முடிவுன்னு சொல்லி ஒன்று இருக்கும்.
ஸோ போக போக நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட சேர்த்து நிறைய பேர் போவாங்க வருவாங்க. பாருங்கள் மலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பக்கத்துக்கு வந்துட்டோம். ஏறி 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 ஒரு மாதிரி மலை அடிவாரத்தடிக்கு வந்துட்டோம். அந்த அதில் ஒரு சின்ன ஒரு வீடியோ, சின்ன ஒரு செல்ஃபியும் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் குடித்து பாத்ரூமெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்ததான் நடக்க வலிக்கிட போகிறோம். யா ஸோ இதில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான், இதில் இருந்து ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே போயிடலாம். பட் நிறைய நடக்கணும். அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய நடக்கணும், உடம்புக்கு நல்லம். வெளிநாட்டில் இருந்து மாட்டு இறைச்சி, பண்டி இறைச்சி, கண்ட இறைச்சியெல்லாம் சாப்பிட்டு உடம்பு வச்சிருக்கிறார்கள். இந்த மலையில் ஒரு 3 தினம் ஏறி இறங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுகரம் இருக்காது, உங்களுக்கு கொலஸ்ட்ராலும் இருக்காது, ப்ரெஷரும் இருக்காது, எல்லாமே இருக்காது. ஸோ இப்போ மலைக்கு மேலே மலைக்கு மேலே இப்போ ஏறிக்கொண்டு இருக்கிறோம். அது ஏறிக்கொண்டு தான் இருக்கணும். சைட்டில் வந்துட்டு இப்போ லிஃப்ட் ஒன்றும் இல்லை, லிஃப்ட் அது ஒன்றும் இல்லை. சைட்டில் இந்த படி தான், இந்த இப்படிப்பட்ட படிகள் இரும்பால் கம்பிகளால் போக 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 அந்த இடங்கள் சுருங்கி கொண்டே இருக்கும். இது வந்து சீமேந்தால் கட்டியிருக்கிறாங்க. இனி மேலே போக போக இரும்பால். ஸோ அதில் ஏறிக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் சைட்டில் பார்க்கும்போது அந்த வியூவை பார்க்கும்போது ரொம்ப வடிவாக இருக்கும். ஆனால் பயங்கர டேஞ்சரஸாக இருக்கும், பயமாக இருக்கும். வந்துட்டு நடுங்க வலிக்கிட்டு இருக்கும் கால் கையெல்லாம். வந்துட்டு என் இதுலேருந்து விழுந்துட்டோம்டா கதை சரி. ஸோ அப்படின்ட்டு கலைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஏறணும். நீங்கள் அவசரப்பட்டெல்லாம் ஏற வேண்டிய அவசியம் இல்லை. ரிலாக்ஸாக அதில் இருக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இருந்து தண்ணியையும் குடிச்சு ஸோ ஆறுதலாக டேக் இட் ஈஸி, ஆறுதலாக ஏறிப்போங்க. இந்த மலைக்கு மேலே இப்போ ஏறி பாருங்கள் எப்படி இருக்குண்டு. மேலே போனால் மேலே வாழ்ந்துருக்கிறான் அவன், அந்த அரசன் வாழ்ந்துருக்கிறான் ஒரு வாழ்க்கை. அந்த கோபுரங்கள் என்ன, பாதுகாப்பு அரண்கள் என்ன, பெரிய பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி பெரிய பெரிய இடங்களில் தண்ணி நிற்கிது பாருங்கள். அந்த இப்போ செங்கல் தான் இருக்குது, பில்டிங் ஒன்றும் இல்லை, பட் அந்த அடையாளங்கள் இருக்குது. ஸோ இப்போ சிரியாவை நல்லபடியாக முடிச்சிட்டோம். சிரியாவுக்கு மேலே போயாச்சு, அந்த வியூவை என்ஜாய் பண்ணியாச்சு, சிரியாவை வடிவாக என்ஜாய் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கட்டமாக கண்டிக்கு வந்திருக்கிறோம். கண்டிக்கு வந்து ஹோட்டல் எடுத்து நின்று போட்டு ரெஸ்ட் எடுத்து போட்டால் அடுத்த நாள் விடிய ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நடந்து நாங்கள் நின்ற ஹோட்டலில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த இடம் எப்படின்னு சொன்னால், அந்த கண்டியில் இருந்து கண்டி டவுனில் இருந்து ஒரு கொஞ்சம் மலைப்பிரதேசம், அந்த இடத்துக்கு போகணும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்துலேருந்து அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குமெண்டு. இந்த இடத்துக்கு போகிறாங்களே, இந்த இடத்துக்கு போகிறவனும் அதுலேருந்து பார்க்கும்போது அந்த கண்டி டவுனில் இருக்க அந்த லேக் இருக்கு, அந்த குளம், அந்த குளத்தை பார்க்கலாம். அதில் வீடுகள் வெளிநாடு மாதிரி தான் இருக்குது பாருங்கள். கேண்டி வந்துட்டு வெளிநாடு மாதிரி தான் இருக்கும், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை வடிவாக வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் கண்டியை வந்துட்டு சில இடங்கள் இடங்களுக்கு போகையில் டைம் இல்லை. ஸோ சில இடங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது நுவரேலியா நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நுவரேலியா பாருங்கள், இந்த மலைகள், இந்த தேயிலை தோட்டம் வந்துட்டாலே நுவரேலியா தான். அது ஒரு இயற்கையால் ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு நுவரேலியா வந்துட்டு. ஸோ போகிற வழியில் தேயிலை தோட்டங்கள் என்ன, அதில் நிறைய ட்ரெயில்கள் பாருங்கள் எப்படி போகுமெண்டு. மலைப்பிரதேசங்களில் வந்துட்டு ட்ரெயில்கள். ஸோ அந்த மலைப்பிரதேசம், அந்த மின்சார அமைப்புகள், இந்த நீர்வீழ்ச்சிகள், போகிற வழியில் நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. அந்த தேயிலை தோட்டங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ போயிட்டோம் வந்துட்டு எங்கே, நுவரேலியா டவுனுக்கு போயிட்டு அந்த டவுனில் இருந்து பக்கத்தில் தான் இந்த லேக் ஒன்று இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பூங்கொண்டெல்லாம் இருக்கும். வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸுகள், இந்த கல்யாண வீடு, சாமத்திய வீட்டுக்கெல்லாம் இந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு போகிறவங்க வந்துட்டு. ஸோ அதில் நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டோம். அந்த இடத்துக்கெல்லாம் போய் இந்த தேயிலை தோட்டங்கள் அது இது எல்லாம் வடிவாக நிறைய லேக் இருக்குது. நிறைய தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கும். வந்துட்டு வீடுகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். வந்துட்டு என்ன கொஞ்சம் குளிராக இருக்கும். நீர்வீழ்ச்சியில் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். தொட்டிங்கன்னு சொன்னால் கையெல்லாம் அப்படியே பிரச்சிடும். வந்துட்டு பாருங்கள் அந்த நீர்வீழ்ச்சியை பாருங்கள். ஸோ நான் சொன்னேனே வந்துட்டு அந்த நுவரேலியா டவுன்லேருந்து பக்கத்தில் ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லி,
அந்த அதில் போட்டிங் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் எல்லோரும் பே பண்ணி ஒரு போட்டில் ஏற போகிறோம். போட்டில் வந்து ஏற போகிறோம். போட்டில் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தான் அவருக்கு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு கூட்டி கொண்டு வந்து விடுவாங்க. அதில் வெரி ஃபன்னாக இருக்கும். அதில் ஸ்பீடாக போவான், வந்துட்டு போயிட்டு அப்படியே திருப்புவான், அப்படி எல்லோரும் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அதில் இப்போ ஏறிட்டு இருக்கிறோம் வந்துட்டு. ஸோ அதில் இருந்த அந்த வியூவை பார்க்கும்போது அதுவும் ரொம்ப வடிவாக இருக்குது. இந்த இடத்துக்கு ஒரே ஆக்கள் வந்தபடி ஒரே டூரிஸ்ட் தான், நிறைய டூரிஸ்ட். நுவரெலியாண்டாலே நிறைய டூரிஸ்ட் வர்றது வளமை தான். பாருங்கள், அந்த லைஃப் ஜாக்கெட்டெல்லாம் போட்டுக்கொண்டு தான், என்ன ஸ்பீடில் பிறகு விழுந்துட்டோம்னு சொன்னால் பிறகு கதை சரி. அதனால் அதில் ஒரு போட்டில் நிறைய போட் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஒரு போட் ரைட் ஒன்று பண்ணுங்கள், நல்லா இருக்கும். நீங்கள் தனியாகவும் எடுத்து ஓடுறது இருக்குது. இது வந்துட்டு ஆக்களை ஏற்றிட்டு போகிறது. பட் தனியாக இன்னொருத்தன் தான் பக்கத்தில் இருப்பான், நாங்கள் ஓடி போகலாம் வந்துட்டு. ஸோ அதுவும் இருக்குது. அந்த மோட்டர் சைக்கிள் மாதிரி ஒன்று இருக்குது. ஒரு சின்ன லேக் தான், ஒரு சின்ன குளம் தான் அது. குளம் வந்து அகலம் சின்னன்னு இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்கும் வந்துட்டு. ஸோ அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி அந்த இடத்துல கொண்டு வந்து விடுவான். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுண்டு. ஸோ அந்த மூமெண்டெல்லாம் உண்மையில் நான் நிறைய என்ஜாய் பண்ணி நானும் சரி, என்னோட வந்தவங்களும் சரி, உண்மையில் நல்லா என்ஜாய் பண்ணாங்கள். அந்த அழகான இடங்கள் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு நுவரெலியாவில் ஒரு தெரிஞ்ச படியம் தான் எங்களை கூட்டி கொண்டு போய் சில இடங்கள் காட்டினது. ஸோ இது வந்துட்டு ஒரு நீர்வீழ்ச்சி. நுவரெலியா டவுனில் இருந்து ஒரு 20 மினிட்ஸ் போகணும். 20 மினிட்ஸ் இந்த இடத்துக்கு போகணும். அதில் நீர்வீழ்ச்சி பாருங்கள், குளிக்கிறோம். ஆனால் நீங்கள் நினைக்காதீங்க, இந்த தண்ணியில் இருக்கிறோம், அந்த தண்ணி அவ்வளோ குளிர் விரைச்சிரும். என்ன இந்த வீடியோக்காக ஃபோட்டோஸுக்காக கொஞ்சம் அதில் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி அதில் இருக்கிறவங்களையே, ஆனால் அவ்வளோ குளிராக இருந்துச்சு வந்துட்டு. இதுதான் அந்த நீர்வீழ்ச்சி. இதுக்கு எவ்ரிடே ஆக்கள் வந்து கொண்டே இருப்பாங்க, குளிப்பாங்க, போவாங்க. ஆனால் தண்ணி பயங்கர குளிர். நான் எல்லாம் உண்மையில் அதில் போய் இருந்துட்டு டக்குன்னு ஃபோட்டோ வீடியோவுக்கு டக்குன்னு எழும்பிட்டேன். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் இருந்தால் விரைச்சி போயிடுவோம், அதில் மாற்றமே இல்லை. ஸோ நுவரெலியா பயணத்தை முடிச்சுட்டு நல்லபடியாக முடிச்சிட்டோம். எல்லா இடத்தையும் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் சாப்பிட்டு சில சாப்பாடுகள் ஒத்து வராமல் சில பிரச்சனைகளை சந்திச்சு நாங்கள். ஸோ இப்படிலாம் நம்மளோட இந்த டூரை நல்லபடியாக முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். திருப்பி எங்களோட வவுனியாவுக்கு வழிகிட்டோம். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. என்னுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்தும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் விஜிதரன். நன்றி.